11th standard, exercise 1.1, problem number 1. Write the following in the roster form. So, roster form na enna பண்ணனும்? Just elements list out பண்ணனும். அவ்வளவுதான். So, இங்க என்ன சொல்லிருக்காங்க? X belongs to natural number. Yes, natural numbers na counting numbers. X square is less than 121 and X should be a prime number. See, இது வந்து condition x square is less than 121றது and prime numberனு. So, நான் prime numbers list எடுத்தேன்னா 2, 3, 5, 7, 11 இதுதான் 5 நம்பர் எனக்கு available. அந்த நம்பர்ஸ்ல நான் ஸ்கொயர் பண்ணும்போது 121க்கு கீழே வருது என்னது 2, 3, 5, 7 அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர். ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அந்த நம்பர்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகுது 2க்கு என்ன வேல்யூ வருது 3க்கு என்ன இதெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இது ஜஸ்ட் 2 மார்க்ஸ் நீங்கள் இந்த ஆன்சர் எழுதுனா போதும். பட் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். 11 வரும்போது 11 ஸ்கொயர் 121 தட் இஸ் நாட் லெஸ் தேன் 121 தட் இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ நான் இந்த 2, 3, 5, 7ஓட இந்த சம்மை நிறுத்திக்கணும். Second subdivision, the set of all positive roots of the equation x minus 1, x plus 1 and x square minus 1. இந்த x minus 1 solve பண்ணா என்ன கிடைக்கும்? 1 வரும். x plus 1 solve பண்ணா என்ன கிடைக்கும்? minus 1 வரும். x square minus 1 solve பண்ணா என்ன வரும்? plus 1 minus 1 வரும். ஸோ இந்த 3 டேர்மையும் சால்வ் பண்ணா நமக்கு மைனஸ் 1ஓ இல்லை பிளஸ் 1ஓ வரும். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க பாசிட்டிவ் ரூட்ஸ்ன்னு. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன? ஜஸ்ட் இட் இஸ் 1 அவ்வளோதான். நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுதான் உங்களுடைய ஆன்சர். உங்களுக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே வேர்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷன், x belongs to natural number சொல்லிட்டாங்க. 4x plus 9 வந்து less than 52 இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னா நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ நான் இந்த x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 plus 9 அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது 13. அது லெஸ் தேன் 52. அப்போ அந்த நம்பர் 1ன்னு நான் எழுதலாம். அடுத்தது 2. இந்த மாதிரி நான் ஒரு நம்பராக நான் செட் பண்ணுறேன். இப்போ 1க்கு எனக்கு 13 வந்தது லெஸ் தேன் 52. பட் இப்படி இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து ஒரு 2 மார்க்குக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ரேண்டமாக ஒரு செக் பண்ணுவோம். இங்கே 4x plus 9ன்னு இருக்கு. 4 10s ஆர் என்ன 40. ஒரு 5, 10 அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். 4 10s ஆர் 40. 40 plus 9 வந்து 49. அது லெஸ் தேன் 52. கரெக்ட். 4 11s ஆர் என்ன 44. 44ஓட 9 ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது 52ஓட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ எனக்கு 10 வரைக்கும் லாஜிக் வந்த பிறகு 11th லாஜிக் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வெறும் இங்கே என்ன எக்ஸுக்கு வரும்னு சொன்னீங்கன்னா போதும். பட் உங்களுக்கு புரியறதுக்காக எல்லா நம்பர்ஸும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கீங்க? 10ஓட நான் நிறுத்திக்கணும். ஏன்னா 11 போகும்போது அந்த நம்பர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 53 இஸ் நாட் லெஸ் தென் 52. ஸோ த ரிக்வயர்ட் செட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Question number 1, fourth sum. So fourthல என்ன சொல்றாங்கன்னா x is such that x minus 4 by x plus 2 equal to 3. அந்த x நீங்க ரியல் நம்பர்ல என்ன வேல்யூ வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. x minus 4 by x plus 2 equal to 3ன்னு மட்டும் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா ரியல் நம்பர்ல எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கோங்க, -2 மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ரியல் நம்பர் -2 which means -2 மட்டும் அங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடும். இதோட சிம்பிளஸ்ட் டெக்னிக் என்னன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதானே. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன எக்ஸ், அந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? x minus 4 equal to 3 into x plus 2. x minus 4 equal to 3x plus 6. x எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? நீங்கள் என்ன பண்ணாலும் எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. அது என்னது? -5. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஒரு சொல்யூஷன், லீனியர் மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ரிக்வயர்ட் செட் என்னது? -5. Okay, now question number 2. Write the set -1, 1 in set builder form. இது என்ன பேட்டர்ன்ல வேணா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணணும். x such that அப்படின்ற ரூல் வரணும். ஸோ நான் கொடுத்துருக்க ரூல் என்னன்னா x such that x belongs to real number where x square equal to 1. ஏன்னா x square equal to 1னா +1 வரலாம். +1 into +1 1 தான். -1 into -1 +1 தான்.
இதை நீங்க ஜஸ்ட் இப்படி எழுதுங்க, இல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க, ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா கொண்டு வந்துக்கலாம். அந்த ரூல் ஃபார்ம்ல இருக்கணும். Question number 3, state whether the following sets are finite or infinite. State அப்படின்னா வெறும் finite, infinite, explanationலாம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பார்ப்போம். X is a even prime number. நமக்கு தெரிஞ்ச ஒரே even prime number 2. எண்ணி பார்க்க முடியுதுல்ல ஒரே நம்பர், அப்போ அது finite, அவ்வளோதான். நெக்ஸ்ட், X is an odd prime number. ஆட் ப்ரைம் நம்பர்னா 3, 5, 7 போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ என்னால் என்ன முடியாது, அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? இன்ஃபைனட். தேர்ட் சப்டிவிஷன், எக்ஸஸ் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஈவன், சரி, அண்ட் லெஸ் தேன் 10ன்ட்டாங்க. சரி, இன்டீஜர்ஸ்னா நான் நெகட்டிவ் நம்பர் ஃபுல்லாக இருக்குல்ல என்னோட லாஜிக்கில், ஈவன் நம்பர்ஸ் எடுக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸில் ஃபுல்லாக மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 10 வரைக்கும் நான் எவ்வளவோ நம்பர்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அதனால இட் இஸ் அன் இன்ஃபைனட் செட். இங்க இந்த நொட்டேஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். நேச்சுரல், இதே நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது ஃபைனட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து கவுண்ட் பண்ணியிருப்போம், எல்லா ஈவன் நம்பர்ஸ், அதாவது 2, 4, 6, 8ன்னு முடிச்சுட்டு இருப்போம் நம்ம ஃபைனட் செட்டுன்னு. இந்த ஒரே ஒரு நொட்டேஷன் தான் காஷியஸா இருக்கணும். Fourth subdivision, x belongs to rational numbers and x is a rational number. Real numbers and x is a rational number. R na real values which is uncountable. Rational number nu most நம்ம எவ்வளவு வேணா கொண்டு வரலாம். So infinite set. Next one, x belongs to natural numbers. அதில் rational numberன்ட்டாங்க. ஒரு நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்களேன், அதை 2/1ன்னு எழுதலாம். நம்பர் 8 எடுத்துக்கோங்க, 8/1ன்னு எழுதலாம். நம்பர் 1000 எடுத்துக்கோங்க, 1000/1ன்னு எழுதலாம். ஸோ எனி நேச்சுரல் நம்பர் கேன் பி ரிட்டன் as a ரேஷனல் நம்பர். ஸோ கவுண்ட் பண்ணவே முடியாது, அதனால இன்ஃபைனட் செட். Exercise 1.1, question number 4. By taking suitable sets A, B and C, verify the following results. இது ஏற்கனவே இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல பண்ணிருக்கீங்க. அந்த சம்மே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. பாசிபிளி உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் இதை வந்து அசைன்மெண்ட் சம்மா கொடுத்துருவாங்க. ஸோ பட் எனிவே லெட் அஸ் ஒர்க் அவுட், ஒரு ரீகேப் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து என்னென்ன செட் எடுத்திருக்கேன், ஏவை வந்து 1, 2, 3ன்னு எடுத்திருக்கேன், பியை 1, 2ன்னு எடுத்திருக்கேன், சியை 2, 3, 4ன்னு எடுத்திருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பிப்போம். முதல்ல பிராக்கெட் தான் பண்ணுவோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கவங்க யாரு? 2 எழுதிட்டேன். அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏவை எழுதி கிராஸ் போட்டு இந்த பி இன்டர்செக்ஷன் சி ஆன்சரை இங்கே எழுதிட்டேன். இப்போ ஆன்சரை ஃபில் பண்ணலாம். எப்படி ஃபில் பண்ணுவோம்? 1, 2, ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ 1, 2, 2, 2, 3, 2. மார்க் இட் as 1 and keep it aside. Now ரைட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி. ஸோ ஏவையும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இப்போ ஏவும் பியும் எழுதியிருக்கேன். ஆன்சர் எப்படி வரும்? 1, 1, 1, 2, அப்புறம் 2, 1, 2, 2, அப்புறம் 3, 1, 3, 2. செக் பண்ணி பார்ப்போமா? ஏ கிராஸ் பி 1, 1, 1, 2, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. அடுத்து ஏ கிராஸ் சி, ஏவையும் சியும் எழுதியிருக்கேன். இப்போ அதை செட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த செட்டு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கு எலிமெண்ட்ஸ். 1, 2 காமனாக இருக்கு, 2, 2 காமனாக இருக்கு, தென் 3, 2 காமனாக இருக்கு. அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவோட செக் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமாம். ஸோ ஃப்ரம் 1 and 2, hence proved. That's all. Question number 4, second subdivision, A cross B union C is equal to A cross B union A cross C. ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A B union Cனா பியும் சியும் கம்பைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4 கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ A cross B union Cனா ஏவை எழுதிக்கோங்க 1, 2, 3, B union C அப்படியே லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எலிமெண்ட்ஸை செட் பண்ணுங்க. 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. அப்புறம் திருப்பி ஆரம்பிங்க. 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 1, 3, 2, 3, 3, 3, 4. லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போமா எலிமெண்ட்ஸ்? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணி 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ தான் நம்ம ஏ கிராஸ் பி பார்த்தோம் இல்லைங்களா? ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் போன சம்மில் பார்த்தோம். அதே எலிமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. பட் யூனியன்னா கம்பைன் பண்ணணும். காமனாக இருக்கதை ஒரு தடவை எழுதுங்க, மிச்சம் எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ கம்பைன் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது 1 and 2 செக் பண்ணுங்க. தே ஆர் ஈக்குவல், therefore hence proved. Question number 4, third subdivision.
A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A. சரி, இப்போ இந்த எலிமெண்ட்ஸை முதல்ல எடுத்துப்போம். ஸ்லோவா என்ன பண்ணுங்க, A cross B பண்ணுங்க. ஏவும் பியும் எழுதிக்கோங்க. 1 1 1 2, திருப்பி 2 1 2 2, 3 1 3 2. Children, I am not going very slowly with this. You would have done it in your 10th standard. I just want to give you a glimpse of it. So உங்களுக்கு தெரியுன்ற assumptionல I'm just moving very quickly with these things. Okay. இப்போ B cross A. B cross A னா B முதல்ல எழுதிட்டு அப்புறம் Aவை எழுதுங்க. காஷியஸா இருக்கணும் இந்த ஸ்டெப்ல. B cross A. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 1 1 2 1 3, 2 1 2 2 2 3. இந்த ரெண்டுமே இன்டர்செக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்டர்செக்ஷன்னா காமனா இருக்குது என்னென்னது? 1 1 1 2, அப்புறம் 2 1 இருக்கு, அப்புறம் 2 2. அதை மட்டும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவையும் பிக்கும் காமனா இருக்குது என்ன? 1 2 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் ஏ. சேமா தானே இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி 1 2னா பி இன்டர்செக்ஷன் ஏ என்னவா இருக்கும்? 1 2வா தான் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 1 1 2 2 1 2 2 அதே எலிமெண்ட்ஸ் வரும். 1 and 2 செக் பண்ணுங்க. கன்க்ளூஷன் என்ன? ஹென்ஸ் ப்ரூவ்ட். Fourth subdivision. So they have asked us to find the C minus B minus A, that is equal to C intersection A union C intersection B dash. So we'll try to find out separately. Okay, left hand side. Now before we do that, since this dash complement is there, we will have to require the universal set. So I have the universal set. ஒரு universal set create பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாம் சேமா வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா பி டேஷ், அதாவது 1 2 பின்னா அதில் இல்லாத எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன 3 4 5, அது பி டேஷ் கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இப்போ பி மைனஸ் ஏ பண்ணலாம் நம்ம. ஸோ பி மைனஸ் ஏ என்னது? பியையும் ஏயும் நான் கம்பேர் பண்ணும்போது 1 and 2 காமனாக இருக்கு, இக்னோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்லை, அதனால நல் செட் போட்டுருங்க. அடுத்தது சி மைனஸ் பி மைனஸ் ஏ. இப்போ இந்த பி மைனஸ் ஏ நல் செட்டு. இந்த சி இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது சியில் இருக்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் என்ன? 2 3 4. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரைட் ஹேண்ட் சைட் சி இன்டர்செக்ஷன் ஏ. சிக்கும் ஏக்கும் நடுவில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ்னா 2 3. ரெண்டு எலிமெண்ட்டும் பார்த்துக்கோங்க. 2 3. இப்போ சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சி எழுதிக்கோங்க, பி டேஷ் எழுதிக்கோங்க. காமனாக இருக்க எலிமெண்ட் என்ன? 3 and 4, 3 and 4. ஸோ 3 4. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் யூனியன் பண்ணும்போது 2 3 4 வந்துடுது. மார்க் இட் as 2, which means 1 and 2 are equal, therefore proved. Next, question number 4, exercise 1.1, fifth subdivision. இதுலயும் வந்து உங்களுக்கு 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்ட் 1 என்ன? பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ. பியும் ஏவும் பண்ணும்போது பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இல்லை, அதனால நல் செட். இப்போ பி மைனஸ் ஏவையும் சிஏயும் இன்டர்செக்ஷன் பண்ணுங்க. இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன புரியுது? ரெண்டும் இந்த நல் செட்டுக்கும் 2 3 4க்கும் காமனாக எதுவும் இல்லை, அதனால நல் செட்டுனே மார்க் பண்ணுறீங்க. 1. இப்போ பார்ட் 2 பண்ணலாம். பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பியும் சிக்கும் காமனாக இருக்குது என்ன? 2 எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ, அதாவது இந்த 2 மட்டும் பி இன்டர்செக்ஷன் சியோட 2 ரிமூவ் பண்ணிட்டு பி இன்டர்செக்ஷன் சியில் வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? ஒன்றும் கிடையாது, அதனால நல் செட். நெக்ஸ்ட் பார்ட் 3, சி மைனஸ் ஏ. சியும் ஏவும் கம்பேர் பண்ணும்போது 2 and 3 அடிச்சிடுங்க, ஏன்னா காமனாக இருக்கு. சியில் இருக்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்னா 4, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. நம்ம சி மைனஸ் ஏ என்ன? 4. பி என்ன? 1 2. ரெண்டுத்துலயும் காமனாக என்ன இருக்கு? எதுவும் கிடையாது, அதனால நல் செட். ஸோ 3 பார்ட்டியும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு நல் செட்னு சொல்லி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். Exercise 1.1, question number 4, sixth subdivision. Same set we are taking. Now we will do the left hand side. B minus A. B and A la common 1 2 1 2 cancel பண்ணிடுங்க. B la extra இருக்காங்களா? யாரும் இல்லை, அதனால null set. இப்போ B minus A union C னா இந்த null setம் இந்த 2 3 4ம் combine பண்ணுங்க. அப்போ 2 3 4 answer. நெக்ஸ்ட் பி யூனியன் சி. ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுவோம். பி யூனியன் சினா 1 2 3 4 இந்த 4 எலிமெண்ட்டை போட்டுக்கோங்க.
அடுத்து A மைனஸ் சி, ஏவும் சியும் பார்க்கும்போது 2 and 3 காமனாக இருக்குது, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏல இருக்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் யார்? 1. ஸோ அந்த 1 எடுத்துக்கோங்க. இப்போ B யூனியன் C மைனஸ் A மைனஸ் சி என்ன? இந்த இதுலேருந்து ரெண்டு எலிமெண்ட்லையும் 1 காமனாக எடுத்துட்டு B யூனியன் Cயில் இருக்க மிச்ச எலிமெண்ட்டை எழுதுறீங்க. 2, 3, 4. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸ்லோவாக பண்ணுங்க, பர்ஃபெக்டாக பண்ணுங்க. Next, exercise 1.1, question number 5. Justify the trueness of the statement. என்ன statement கொடுத்திருக்காங்க? An element of a set can never be a subset of itself. இருக்கலாம், மேபி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். An element of a set can never be. இந்த can never இல்லைன்னா ஆல்வேஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட்ஸ். அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ஷுவராக தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைன்னா அது எப்போவுமே ஃபால்ஸாக இருக்கும். இந்த ஆல்வேஸ் நெவர் அப்படின்றது ரொம்ப ஜெனரிக் கேசஸாக எடுத்துக்க முடியாது. ஸோ சொல்யூஷன் என்னன்னா, எவ்ரி எலிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். கரெக்டா? நம்ம தான் சப்செட்ஸ் படிச்சிருக்கோம்ல. அப்போ எப்படி ஒரு எலிமெண்ட் ஆஃப் அ செட் கேன் நெவர் பி அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் வரும்? எவ்ரி எலிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதனால கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இங்கே A ஈக்குவல் டு ஏபிசி எடுத்திருக்கோம். சப்செட் ஆஃப் ஏ என்ன? நல் செட், ஃபுல் செட், சிங்கிள் டேர்ம்ஸ், டபுள் டேர்ம்ஸ். கரெக்டாக? இந்த மாதிரி தானே நம்ம பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? சப்செட் நல் செட், ஃபுல் செட், சிங்கிள் டேர்ம்ஸ், டபுள் டேர்ம்ஸ். இங்கே அந்த காம்பினேஷன் மட்டும்தான். எவ்ரி எலிமெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் செல்ஃப். நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் அந்த எலிமெண்ட்ஸ், எல்லா எலிமெண்ட்டும் உள்ள ஃபிட்டாக இருக்குது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நீங்கள் இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை, எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஒரே ஒரு எல்லோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும். the given statement is wrong because every element is the subset of itself அப்படின்னு. Exercise 1.1, question number 6. If n of p of a is 1024, அந்த பார்ட்டை முதல்ல பண்ணலாம். p of a னா என்ன? பவர் செட் ஆஃப் a. ஒரு பார்ட்டாக பண்ணிட்டே வரலாம். இப்போ n of p of a னா அதோட அர்த்தம் என்னன்னா 2 பவர் n of a. பட் n of p of a நமக்கு 1024னா 1024 என்னன்னு எழுதலாம்? 2 பவர் 10ன்னு எழுதலாம். நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இதை. ஸோ 2 பவர் இல்லை, ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை 2 வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 பவர் 10 வரும். அப்போது 2 பவர் n of a ஈக்குவல் டு 2 பவர் 10னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணுங்கள். 2 பவர் n of a ஈக்குவல் டு 2 பவர் 10னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ n of a யோட வேல்யூ என்ன? 10. இப்போ சம்மில் n of a யூனியன் b 15 கொடுத்துட்டாங்க. இப்போ n of p of b ஈக்குவல் டு 32. இதே லாஜிக் வச்சு பண்ணுங்க. n of p of b 32னா 32வை 2 பவர் 5ன்னு எழுதலாம். அப்போது n of p of bனா 2 பவர் n of bன்னு அர்த்தம். ஸோ 2 பவர் n of bனா இங்கே 2 பவர் n of b, இந்த 2 பவர் 5. அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணோன்னா n of b 5. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? a இன்டர்செக்ஷன் b கேட்டிருக்காங்க. அப்போ a ப்ளஸ் b மைனஸ் யூனியன். ஸோ a வந்து 10, b வந்து 5, மைனஸ் யூனியன் வந்து 15. 15 மைனஸ் 15, ஆன்சர் இஸ் 0. இல்லை ஜஸ்ட் பவர் செட்டோடைய அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். n of p of a அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 2 பவர் n of a. n of p of b அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 2 பவர் n of b. Exercise 1.1, question number 7. If n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10. Okay, find n of p of a delta b. முதல்ல n of a delta b கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். a delta b அப்படின்னா என்ன? a union b minus a intersection b. ஸோ n of a ரெண்டு எல்லா பக்கமும் n இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, கார்டினாலிட்டி வேல்யூ. அப்போ ஃபுல்லாக n இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ n of a union b என்ன? 10, a intersection b என்ன? 3. ஸோ 10 மைனஸ் 3 7. ஆனால் இங்கே எனக்கு பவர் செட்டோட கார்டினாலிட்டி தான் வேணும். அப்போ நம்ம இப்போ தானே பார்த்தோம் ஃபார்முலா, என்ன பண்ணுவோம்? 2 பவர் ஆக்குவோம் அதை. அப்போ 2 பவர் 7ன்னும் போது உங்களோட வேல்யூ என்ன ஆகிடும்? 128. சிம்பிளாக அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியது தான். Exercise 1.1, question number 8. For a set A cross A contains 16 elements. அப்போ 4 into 4ன்னு இருக்கணும். Aல 4 எலிமெண்ட் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு புரிஞ்சிருச்சு. 2 of its elements are 1, 3 and 0, 2.
மொத்தமே 4 எலிமெண்ட் தான் இருக்கணும். அவங்க ஏ ஓட எலிமெண்ட்ஸை கேட்குறாங்க. உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்கள் ஏ என்னவா இருக்கணும்? 0 1 2 3 அவ்வளோதான். ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. சிம்பிள் லாஜிக். 16 எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஏ கிராஸ் ஏன்ட்டாங்க. அப்போ 4 இன்ட்டு 4 ஏல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அவங்க கொடுத்த ஹிண்ட்டில் 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 4 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. Question number 9. Let A and B be two sets such that n of A equal to 3, n of B equal to 2. ஓகே, அப்புறம் சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. x1, y2, z1 இதெல்லாம் வந்து a cross bல இருக்கு. இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா n of Aனா 3. அப்போ ஏக்குள்ள 3 எலிமெண்ட் இருக்கணும். n of B 2. அப்போ பிக்குள்ள 2 எலிமெண்ட் இருக்கணும். ஓகே, n of A cross B என்னவா இருக்கும்? 3 into 2 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 6ல் அவங்க 3 எலிமெண்ட்ஸ் நம்ம கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? ஏ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ ஏல இருக்க ஃபர்ஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்கும். அப்போ இங்கே ஏ வேல்யூ என்ன? எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட். பியோட வேல்யூ என்ன? 1 கம்மா 2. அவ்வளோதான். அந்த 2 எலிமெண்ட் எடுத்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தேன். இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்கள் அதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1 கம்மா 2. இதை எழுதுனீங்கன்னா போதும். Exercise 1.1, question number 10. If A cross A has 16 elements, okay. அப்போ Aல 4 elements இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 16 elements வந்து உங்களுக்கு மொத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் Sன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது A, B belongs to A cross A. அதாவது A cross Aலேருந்து ஒரு கொஞ்சம் எலிமெண்ட் எடுத்து Sன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே கண்டிஷன் தான். A வந்து less than Bயா இருக்கணும். அவ்வளோதான். என்ன கண்டிஷன் அது? A வந்து less than Bயா இருக்கும். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான லாஜிக் என்னன்னா, முதல்ல ஏல என்னென்ன எலிமெண்ட் இருக்கும் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 4 எலிமெண்ட்ஸ் தேவை. அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன? இவங்களே ஹிண்ட்டை கொடுத்துட்டாங்க. -1 0 1 2ன்னு கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏ கமா பி எஸ்ஸோடைய ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிங்க. அதாவது ஏவை விட லெஸ்ஸாக இருக்கணும். இந்த ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் நிறைய உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏ கிராஸ் ஏ பண்ணி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எதுலெல்லாம் ஏ வந்து கம்மியாக இருக்கோ, சின்ன நம்பராக இருக்கோ அந்த செட்டெல்லாம் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ -1 ஈக்குவலாக இருக்குது. -1 0னா கம்மியாக இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. -1 1 அப்போது கம்மியாக இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. -1 2 ஏற்கனவே அதை நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால அதை நான் எழுதலை. இப்போ 0 -1 விட கம்மியாக இருக்காது, 0 0 விட கம்மியாக இருக்காது, 0 1 விட கம்மியாக இருக்கும். ஆனால் அது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 0 2 விட கம்மியாக இருக்கும், எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 1, -1 கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. தென் 1, 0 சான்ஸ் இல்லை. 1, 1 சான்ஸ் இல்லை. 1, 2 அந்த 1, 2வை எழுதிக்கோங்க. கண்டிப்பாக 2 எல்லா எலிமெண்ட்டோட பெருசாக தான் இருக்குது. அதனால் இந்த 4மே எழுத முடியாது. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்ன்னு சிம்பிளாக எழுதிடுங்க. இதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் நான். -1 0 போங்க. ஏன்னா -1 தான் இருக்கிறதுலே சின்ன எலிமெண்ட். அப்போ முதல் செட்டு -1, -1 அது ஈக்குவல் வராது. ஸோ -1 0, -1 1, -1 2 பாருங்க, அந்த 3 எலிமெண்ட்டும் இருக்கான்னு. ஆன்சர்ல இங்க 2 இங்க இருக்குது. அடுத்தது 0லேருந்து பேக்வேர்ட்ஸ் போகாம ஃபார்வர்டில் போங்க. 0, 1 0, 2 0, 1 கொஸ்டின்ல இருக்கு. 0, 2 நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. திருப்பி 1லேருந்து பேக்வேர்ட்ஸ் போகாம ஃபார்வர்ட் போங்க. 1, 2 ஃபிட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். தட்ஸ் ஆல் சில்ட்ரன்.